வந்துடுச்சு, கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. நன்றி மறந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நல்ல மனசுக்காரருக்கு நடந்த கதை இது. ஒரு நாள் ஒரு ஏழை புரோகிதர் காட்டுல நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ அவர் ஒரு கிணறு பார்த்தார். அதுக்குள்ள பார்த்தார் ஒரு சிங்கம், ஒரு குரங்கு, ஒரு பாம்பு, ஒரு மனிதன். அனைவரும் சிக்கியிருந்தாங்க. சிங்கம் கேட்டது, ஐயா என்ன காப்பாத்துங்க. புரோகிதர் தயக்கத்தோட சொன்னார், நீங்க சிங்கம், உங்களை காப்பாத்தினா எனக்கு ஆபத்து வருமோ? சிங்கம் உடனே சொன்னது, பயப்படாதீங்க, நான் நன்றி மறக்க மாட்டேன். அதற்கு பிறகு குரங்கையும் பாம்பையும் காப்பாத்தினார். அவர்கள் மூவரும் சொன்னாங்க, எப்போ வேண்டுமானாலும் உதவுவோம். அவர்கள் ஒன்றாக சொன்னாங்க, அந்த மனிதனை மட்டும் காப்பாத்தாதீங்க, அவன் நம்பகமானவன் இல்ல. ஆனா புரோகிதர் இரக்கம் கொண்டு அந்த மனிதனையும் காப்பாத்தினார். அவன் வெளியே வந்ததும் சொன்னான், நான் பொன்னாளி, உங்களுக்கு உதவுவேன். சில நாட்களுக்கு பிறகு புரோகிதரை பார்த்த குரங்கு மிகுந்த சந்தோஷத்தோட பழம் கொடுத்து அனுப்பியது. அதற்கு பிறகு சிங்கம் வந்து நன்றின்னு சொல்லி ஒரு அழகான தங்க மாலை கொடுத்தது. அந்த தங்க மாலையை பார்த்ததும் அந்த மனிதனுக்கு பேராசை வந்துச்சு. அவன் நினைத்தான், இத நானே வாங்கிக்கணும். அவன் ராஜாவிடம் போய் சொன்னான், இந்த புரோகிதர் திருடன். புரோகிதரை சிறையில் போட்டுட்டாங்க. புரோகிதர் பாம்பை நினைத்தார். பாம்பு வந்து சொன்னது, நான் ராணியை கடிப்பேன், நீங்க தான் காப்பாத்தணும். பாம்பு ராணியை கடித்தது. யாராலும் குணமாக்க முடியல. புரோகிதர் வந்தார், ராணியை காப்பாத்தினார். ராஜா கேட்டார், என்ன நடந்தது? புரோகிதர் எல்லாத்தையும் சொன்னார். உண்மை வெளிச்சம் வந்தது. அந்த மனிதன் சிறைக்கு போனான். குக்கு ஆந்தையம்மாவிடம் சொன்னுச்சு. ஆந்தையம்மா, அவர் நல்ல மனசிருந்தாலும் தவறான மனிதனை நம்பிட்டார். ஆந்தையம்மா அன்போட சொன்னாங்க, அதான் குக்கு, நல்ல மனசு மட்டும் போதாது, நன்றி இல்லாதவர்களை நம்பினா பிரச்சனைதான் வரும். இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.